தீபாவளி சந்தை நல்லதுமா தாங்க இப்படிலாம் இருக்குது. மானம் என்னென்னா லேசாக மழை தூருது, அதுக்கப்புறம் வெயில் அடிக்குது, லேசாக மழை தூருது, வெயில் அடிக்குது, இதே போலயே இருக்குது. இப்படியே இருந்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை. ஓவராக மழை பெஞ்சிருச்சுன்னா நம்ம 2 நாளைக்கு காட்டுக்குள்ளே இறங்கவே முடியாது. காயெல்லாம் முத்த விட்டு காட்டோட விட்டுற வேண்டியதுதான். காயெல்லாம் பொறிக்க முடியாதுங்க, காடே சொதச்சொதன்னு இருக்கும். புண்ணியத்தில் மழை இல்லாமல் ஏதோ கொஞ்சம் தப்பிச்சிட்டு இருக்கிறோங்க. கற்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு நல்லா மழை பெய்ய போகுது, அது வேணால் நல்லா தெரியுது. அம்மா எல்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு சந்தைக்கு கிளம்புனாங்க. சந்தைக்கு கிளம்பும் போதே லேசாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இன்றைக்கி சந்தை நடந்த மாதிரி தான் அப்படின்ட்டு போனாங்க. மக்களும் வரமாட்டாங்க, மழை பெஞ்சால் சந்தையும் நாரி போயிடும், காய் என்னடா பண்ணுறதுன்ட்டு தான் போனாங்க. அப்புறம் லேசாக நின்றுச்சுங்க. அதனால் நானும் எங்கள் போய் தண்ணி கட்டிட்டு இருந்தோமா, இந்த கண்ணுக்குட்டி எங்கள் தோட்டத்துக்குள்ளே வந்துருச்சுங்க. தோட்டத்து கண்ணுக்குட்டி மழை இருக்குது, கேட்டை எங்கிட்ட திறந்து விட்டாங்க மழை இருக்குது. ஓடியாங்க எங்கள் கேட்டுக்குள்ளே பூந்துக்குச்சு. இதை முடுக்கி விட்டோம்னா போய் காடே ஃபுல்லாக வெள்ளாமல் தாம்படிச்சிரும் அப்படின்ட்டு எங்கள் அப்பா நைஸாக இழுத்து மரத்தில் கட்டி போட்டாங்க. யாரோட கண்ணுக்குட்டி அப்படிங்கிறதே எங்களுக்கு முழுசாக தெரியலங்க. அதனால் கட்டி போட்டு வச்சுட்டு இருந்தோம், யாராக இருந்தாலும் வருவாங்கள அப்படின்ட்டு.